டாக்டர் கிருஷ்ணசாமி சாதி வெறியன்னா நீங்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானே? நீங்கள் என்ன திருநெல்வேலியில் போய் பேசிட்டு டாக்டர் ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஓட்டு போடாதீங்க. டாக்டர் ஜான் பாண்டி வந்து ஜெயிச்சாருன்னா இங்கே போய் பாண்டியன்னு சொல்லுவார், டாக்டர் கிருஷ்ணசாமி ஜெயிச்சாருன்னா நம்ம சாதி அழிச்சிருவாரு அப்படின்னு போய் நீங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தீங்க. அங்கே பேசிவிட்டு இங்கே வந்து என்ன அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு வந்து சால்வையை போட்டீங்க. அந்த சால்வையே கடைசியில் அவருக்கு முக்காடாமையும் அவர் பாவி இளைஞர்கள், உங்கள் சமூக இளைஞர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வெட்டினாங்களே. ஏப்பா நம்ம சமூகம் அப்பேற்பட்ட சமூகமா? வீரப்பரம்பரை சமூகம். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்காரு, எல்லா சமூகத்தையும் அரவணைச்சிருக்காரு. நம்ம ஏப்பா இப்படி அருவாயில் இழுத்து தேவையில்லாமல் தூங்குனால போய் வெட்டுறீங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால வெட்டுறீங்க. அப்பாவி இளைஞர் போறவனை ஏப்பா வந்து இவ்வளவு தூரம் துன்புறுத்துறீங்க அப்படின்னு என்னைக்காவது நீ கேட்டிருக்கியானே? கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் தேவர் சமூகத்தையும் சகோதரத்துவமா நண்பர்களாக கொண்டு வரக்கான வேலையை முழு மூச்சா நாங்கள் முன்னெடுத்தோம். என்ன ஒரு சில சாதி வெறியர்கள் வந்ததின் விளைவு மீண்டும் இந்த சமூகம் பிளவுபட்டு தொடர் படுகொலை. என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு சமூகத்தை ஒடுக்கணும், அச்சுறுத்தணும், பயமுறுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் உங்களோட இது. கருத்தியல் ரீதியாவோ அறிவு சார்ந்தோ உங்களால வந்து எதுவும் பண்ண முடியல. தொடர்ந்து நடந்த இத்தனை படுகொலை எல்லாம் என்னென்ன காரணம்? இது முன்னேறி இவ்வளவு தூரம் பேசுறீங்களேனே, இந்த மறுபடியும் அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும் இணைய போறானே, உங்க மூஞ்சி எங்கேயே கொண்டு வச்சுக்கிறீங்க? உச்சந்தில கொண்டு வச்சுக்கிறீங்களா? ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒடுக்குமுறை சந்திச்சிருக்கு. பிரிட்டிஷ்கார காலகட்டங்கள்ல உங்களுக்கு இல்லாத ஒடுக்குமுறையா? இதே வேற சமூகத்துக்கு இல்லாத ஒடுக்குமுறையா? நீங்க பட்ட அந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு அரசியல முன்னேறிக்கீங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இந்த சௌத்ரின்ற ஒரு அண்ணன் வந்து எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு கருத்து வந்து பதிவிட்டிருக்கார். அதாவது ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா போடுறா வெடிய அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு டாக்டர் கிருஷ்ணசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் தேவர் படை சொன்னது போலி வீழ்த்தியது அப்படின்னு மாறுதட்டிக்கிறாரு அண்ணே. உங்களால் நீங்களாவது அவரை ஒருத்தரை தான் வீழ்த்தணும்னு மாறுதட்டிக்கிறீங்க, சரியா? ஆனால் உங்களை போன்ற ஆட்களும் உங்கள் தம்பி இசக்கிராஜா போன்ற ஆட்களும் சில கருத்துக்கள் வந்து திருநெல்வேலி பகுதியில் கொடுத்தனால தேனியில் நல்ல மனுஷன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர் தோத்துட்டார். இதுக்கெல்லாம் இந்த பெருமை யாருக்கு சேரும்? உங்களை இப்போ உங்கள் இருவருக்கும் சேரும், சரிங்களா? நீங்கள் தானே அங்கே போய் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த காணொலி எத்தனை பேர் பார்ப்பேன்? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் எத்தனை பேர் பார்த்துருப்பான் அந்த காணொலி? அப்போ இவங்களே வந்து இப்படி வந்து பேசுகிறாங்கும் போது நம்ம ஏன்டா ஓட்டு போடணும் யோசிச்சிருப்பேன்ல அந்த பகுதியில்? டிடிவி தினகரன் தேனியில் தோற்பதற்கும் நீங்கள் தான் காரணம். அப்போ இதை யார் மாறு தட்டிக்கிறணும்? தட்டிக்கங்க, இதையும் சேர்த்து தட்டிக்கங்க. 2வது, திருநெல்வேலியில் அண்ணா நாயனா நாயந்திரன் போன தேர்தலில் இதே தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பெரும்பான்மையான வாக்குகள் செலுத்தி அண்ணா நயனா நாயந்திரன் அவர்களை வந்து சட்டசபைக்கு அனுப்பிச்சு இதே சமூகம். ஆனால் உங்களை போன்ற ஆட்கள் பேசுறதுனால இப்போ கடைசியில் அண்ணனை ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு எம்பியாக கூட ஆக்க முடியாத சூழலை உருவாக்குனது நீங்கள் தானே, நாங்கள் இல்லை. 3வது, அண்ணன் ஓபிஎஸ் பன்னீர்செல்வண்ணே. அவரும் பாவம் வாயிலா பூச்சி மாதிரி அமைதியாக போவாப்புல, அமைதியாக துண்ணுவாப்புல. அவர் பன்னீர்செல்வம் அண்ணன் மேலே பல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் ஒரு சில விஷயங்கள் ஐயாவை பற்றி பேசியிருக்கார். அது வந்து அந்த இதை நாங்கள் மறக்கலை. ஒட்டாய் இமானுவேல் சேனார் வந்து இந்திய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அந்த காணொலியில் நாங்களும் பார்த்துருந்துருக்கோம். அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட செலவைக்கிறேன்னு கூட சொல்லியிருந்தார். ஆனால் அவரை தோக்கடிச்சதுக்கு யார் காரணம்? உங்களை போன்ற ஆட்கள் தான். நீங்கள் என்ன திருநெல்வேலியில் போய் பேசிட்டு டாக்டர் ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஓட்டு போடாதீங்க. டாக்டர் ஜான் பாண்டி வந்து ஜெயிச்சாருன்னா இங்கே போய் பாண்டியன்னு சொல்லுவார், டாக்டர் கிருஷ்ணசாமி ஜெயிச்சாருன்னா நம்ம சாதி அழிச்சிருவாரு அப்படின்னு போய் நீங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தீங்க. அங்கே பேசிவிட்டு இங்கே வந்து என்ன அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு வந்து சால்வையை போட்டீங்க. அந்த சால்வையே கடைசியில் அவருக்கு முக்காடாமையும்னு அவர் எதிர்பார்க்கலை. நீங்கள் அங்கே ஒன்று பேசிட்டு இப்படி வரும்போது இதை எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் பார்ப்பாங்க? நான் அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன், நான் சமூகத்தை ஒன்றுபடுத்துகிறேன்ற பேரில் இப்படி அப்பாவி 3 பேர்த்த வந்து தோக்கடிச்சு விட்டு என்ன நீங்கள் வந்துக்கிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமியை தோக்கடிச்சிட்டு மாறு தட்டிக்கிறீங்களே. எப்படின்னு இப்படிலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இதெல்லாம் மாறு தட்டிக்கிறீங்க? உங்களால் 3 பேர் வந்து தோற்றுருக்காங்கண்ணே. அவரை ஒரு ஆள் வீழ்த்தணுங்கிறக்காண்டி என்னமோ பெருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க.
சரி, அவரை வந்து சாதி வெறின்னு சொல்கிறீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி சாதி வெறியன்னா நீங்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானே? அவர் எதனால் வந்து குரல் கொடுத்தாரு? அவர் சொன்ன விதம் சரியோ தப்போ அது நம்ம விஷயத்துக்கு வரல. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து தாக்கப்படுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க. அதை எதிர்த்து அவர் பேசினார். இதே உங்கள் சமூகத்தில் இதே படுகொலையில் வந்து நடந்திருந்தால் நீங்கள் இன்ன வரைக்கும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க? இந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், மீண்டும் நாங்கள் வந்து அருவாளை தூக்கணுமான்னு கேட்டார். அதை எடுத்திருப்பீங்களா? மறுபடியும் தொடர்ந்து பாதிக்கப்படுற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த தொடர்ந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருப்பேன், பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பேன். சமூகத்தில் ஒரு தலைவர்லாம் கை கட்டி இப்படி வேடிக்கைப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அப்படி தானே வைப்பீங்க? அப்பாவி இளைஞர்கள், உங்கள் சமூக இளைஞர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வெட்டினாங்களே, ஏப்பா நம்ம சமூகம் அப்பேற்பட்ட சமூகமா? வீரப்பரம்பரை சமூகம். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்காரு, எல்லா சமூகத்தையும் அரவணைச்சிருக்காரு. நம்ம ஏப்பா இப்படி அருவாயில் இழுத்து தேவையில்லாமல் தூங்குனால போய் வெட்டுறீங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால வெட்டுறீங்க? அப்பாவி இளைஞர் போகிறவனை ஏப்பா வந்து இவ்வளோ தூரம் துன்புறுத்துறீங்க அப்படின்னு என்னைக்காவது நீ கேட்டிருக்கியானே? இதை நீ கேட்டிருந்தேன்னா நீ சாதி வெறியன் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். பக்கா சாதி வெறியனா இருந்துக்கிட்டு நீ டாக்டரை வந்து சாதி வெறியன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ இது சம்மந்தமாக வந்து எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் சாதி வெறியங்க, நீங்கள் ரொம்ப யோக்கியங்க. உங்கள் சமூகத்தில் ஒருத்தனுக்கு என்கவுண்டர் நடக்க போதுன்னோடனே எப்படி கொதிச்சிங்க? அவன் குற்றவாளியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கொதிச்சிங்க? பக்கப்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன, யார்? வடிவேல் முருகன் ஒரு சகோதரன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அதில் அருண் பாண்டியன் இன்னும் 2 நபர்களை வந்து காவல்துறை வந்து 2 பேர் வந்து சரண்டர் ஆகிறாங்க. அதில் பத்தாக்கு அருண் பாண்டியனோட அவங்க அம்மாவையும் வந்து குற்ற வழக்கில் வந்து சேர்க்குறாங்க. என்ன, அதே அருண் பாண்டியன் வந்து கையை காலை உடைக்கிறாங்க. எங்கள் சமூகத்துலேருந்து யாராவது குரல் கொடுத்தாங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? அவர் ஒரு விஷயத்த தப்பு பண்ணியிருக்காப்புல, தப்புக்கு துணை போகக்கூடாதுன்னு எங்கள் சமூகத்தில் யாருமே குரல் கொடுக்கல. சரியா? என்ன காரணம் தெரியுதா? இதான் அறம். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இங்கே ஒருத்தன் படுகொலை செஞ்சுருக்கான், அவங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் யாருமே கொடுக்கல. ஆனால் உங்களை மாதிரியா கொலைகாரன்னு தெரிஞ்சும் கையை காலை ஒடிக்கக்கூடாது, என்கவுண்டர் போடக்கூடாது, அதை அவங்க பண்ணவே போகிறது கிடையாது. என்கவுண்டர்லாம் பண்ணவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் காவல்துறை இந்த மாதிரி கொலைக்கேசில் சிக்கிறாள் யாராக இருந்தாலும், உங்கள் சமூகமாக இருக்கட்டும், என் சமூகமாக இருக்கட்டும், எந்த சமூகனாலும் இருங்க, கொலை வழக்கில் போகக்கூடிய அந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவங்களோட கையை காலை ஒடிச்சு விட்டு பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, விரட்டி போகும்போது கையால் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறது இயல்பு தான். இது வெளிப்படையாக நான் பேசுகிறேன். வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசக்கூடாது, ஆனால் இருந்தாலும் பேசுகிறோம், நடக்கக்கூடிய உண்மையாக பேசுகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நாங்கள் அதில் யாராவது நாங்கள் வந்து அருண் பாண்டியன் பண்ணது சரி, நாங்கள் யாராவது பேசணுமா? யாராவது நாங்கள் இதே மாதிரி உங்களை மாதிரி ஆளை திரட்டணுமா? கிடையவே கிடையாது. இங்கே வந்து ஆயுத கலாச்சாரங்கிறது தேவையில்லை. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், ஆயுத கலாச்சாரத்தால் இங்கே எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு சமூகத்தை ஒடுக்கணும், அச்சுறுத்தணும், பயமுறுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதுதான் உங்களோட இது. கருத்தியல் ரீதியாவோ அறிவு சார்ந்தோ உங்களால் வந்து எதுவும் பண்ண முடியலை. தொடர்ந்து நடந்த இத்தனை படுகொலையெல்லாம் என்னென்ன காரணம்? எதுவும் முன்முறையாக இருந்துச்சா? இவங்களை விட்டு தள்ளிடுங்க. இந்த தம்பி தீபக் பாண்டியனாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் ராமர் பாண்டியனாக இருக்கட்டும், இதை விட்டு தள்ளிடுங்க. அதற்கு முன்னாடி நடந்த படுகொலையெல்லாம் என்ன காரணத்துக்கு நடந்துச்சு? உங்கள் சமூக இளைஞரை என்னைக்கா நல்வழிப்படுத்திருக்கீங்களா? ஆனால் இதே சமூகம் அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய அண்ணன்மார்களை ஆதரிக்கிற கிடையாது. இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறவங்க, சாதி உணர்வை தூண்டி விடுறவங்களுக்கு தான் இந்த சமூகம் ஆதரிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்புது. இந்த சமூகம் எப்போ மாறப்போகுதுன்னு தெரில. ஒரு சிலர் ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டு மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தேவர் சமூகமாக இருக்கட்டும், தேவேந்திர சமூகமாக இருக்கட்டும், நாடார் சமூகமாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து பாதிப்புக்குள் உள்ளாகிறாங்க. நீங்கள் வந்து வன்முறையை தூண்டி விட்டு சொகுசாக 4 ஒரு காருக்கு பின்னாடி 4 காரில் வாகனத்தில் பாதுகாப்பாக போயிடுவீங்க. என்ன, உங்களை நம்பி வரவங்க பல வழக்குகளை வாங்கி சிக்கிட்டு கேட்டால் இதில் வந்து பெருமையாக வேற ஒரு சொல்லுவீங்க. அதை நம்ம சொல்ல விரும்பலை. அதை பெருமையாக நீங்கள் சொல்லி அந்த இளைஞர்களை வந்து மேற்கொண்டு சாதின்ற உணர்வை நீங்கள் தூண்டுருவிகளை தவிர்த்து வந்து நீங்கள் அவங்கள நல்வழிப்படுத்தலை. நீங்கள் உண்மையிலே அந்த சமூகத்தோட நல்ல லீடர் அப்படின்னா இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடாதீங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும். ஆனால் அதே குற்றவாளியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி சொல்கிறோன்னு எங்களுக்கு தெரியலை.
இதில் வேற எக்ஸ் பக்கத்தில் வந்துக்கிட்டு மாறுதடிக்கிறீங்க. அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமியும் எடப்பாடியும் வீழ்த்திட்டோம் அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், எடப்பாடியால் தான் இந்த தேர்தலில் எடப்பாடியாலையும் அண்ணாமலையாலையும் தான் இந்த தேர்தலை வந்து 2 கட்சி மண்ணை கவிரிச்சு. இல்லைன்னு வையி திராவிட முன்னேற்ற கழகம்லாம் என்னத்தை நாங்கள் சொல்கிறோம், மிஞ்சி போனால் ஒரு 10 தடவை வர்றதே கேள்விக்குறிதாப்பா. தேர்தலோட அந்த இதெல்லாம் போய் எடுத்து பாருங்க. 3 முனை கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி தோழமைகள், பிஜேபி அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் என்றைக்குமே தனிச்சு தான். இந்த 3 முனை கூட்டணி அந்த தேர்தலுக்கு களம் கண்டிருந்தாங்கன்னா நிறைய இடங்களில் திமுக, எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக பாஜகவும் இணைஞ்சு இந்த தேர்தலை வந்து களம் கண்டுருச்சுன்னா கண்டிப்பாக தென்காசியில் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் ஜெயிக்கிறார். சரியா? இது ஃபேக்டான ஒரு விஷயம். அந்த அந்த இடத்துல வந்து கிருஷ்ணசாமி நின்னாலும் சரி, இல்லை வந்து அண்ணன் ஜான் பாண்டி நின்னாலும் சரி, இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சமூகம் இங்கே ஓட்டு போடலங்கிறானே அவங்க ஒன்றும் தோக்க கிடையாது. சரிங்களா? இங்கே வந்து 4 முனை போட்டி நடந்தது, அதில் தான் வந்து திமுக ஜெயிச்சது. இல்லைன்னா பெரும்பான்மையான இடங்களில் திமுக வர வாய்ப்பே இல்லை. இந்த தேர்தல் என்ன தேர்தல், அடுத்த தேர்தல் வருது இல்லை, அதில் தெரியும். சரிங்களா? சரி, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களேனே, இந்த மறுபடியும் அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும் இணைய போகிறாங்களாம்லனே, உங்கள் மூஞ்சி எங்கேனே கொண்டு வச்சுக்கிறீங்க? முச்சந்தில் கொண்டு வச்சுக்கிறீங்களா? மீண்டும் வந்து அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும் இணைய போகிறாங்களாம். இப்போ யாரை நீங்கள் எதிர்ப்பீங்க? அண்ணன் ஓபிஎஸ் எதிர்க்க போகிறீங்களா, இல்லை ஓபிஎஸோடு சேர்ந்து இபிஎஸ் எதிர்க்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க நீங்களாம்? இப்போ நீங்கள் யாரை ஆதரிக்க போகிறீங்க அடுத்த தேர்தலில் பார்ப்போம். சரிங்களா? சமூகம் சமூகம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, பார்க்கலாம் அடுத்த தேர்தல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதனால் வந்து நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நாங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களை கடந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் தேவர் சமூகத்தையும் சகோதரத்துவமாக நண்பர்களாக கொண்டு வரக்கான வேலையை முழு மூச்சாக நாங்கள் முன்னெடுத்தோம். என்ன, ஒரு சில சாதி வெறியர்கள் வந்ததின் விளைவு மீண்டும் இந்த சமூகம் பிளவுபட்டு தொடர் படுகொலை ஏற்பட்டு மீண்டும் இந்த சமூகம் எதிரியாக உருவாகக்கூடிய சிக்கலை உங்களை போன்ற சில நபர்கள் தான் அதை வந்து முன்னெடுத்துட்டீங்க. சரிங்களா? ஆனால் இன்னும் இந்த சமூகத்தில் எத்தனையோ புரிஞ்சுக்கிட்ட படித்த இளைஞர்கள், பண்பான இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லா சமூகத்துலேயுமே. சரியா? இவங்களை வன்முறையை தூண்டலைன்னா உங்களுக்கு பொழப்பு போடாது. சரியா? கேட்டால் இதில் ஒன்று சொல்கிறாங்க, எப்போ உன் சேனலில் இல்லாட்டினாலும் இங்கே இணக்கம் வந்துடும், உன் சேனலில் ஒன்று போடும்போது மட்டும் உனக்கு இனிக்குது, எங்கள் சேனலில் அதுக்கு நாங்கள் பதில் கொடுத்தா உனக்கு கசக்குதா? எங்களை மாதிரி யார் ஒற்றுமை பேசுனதுங்க? எங்களை மாதிரி யார் இணக்கத்துக்கு இழுத்தது? அதனால் வந்து இந்த சௌத்ரி போன்ற ஆட்கள்லாம் வந்து தேவையில்லாமல் அப்பாவி இளைஞர்களோட உணர்வை தூண்டாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி எவ்வளவோ இளைஞர்கள் வந்து மதுவுக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகி நிற்கிறாங்க. முடிஞ்சால் அவங்கள வந்து திருத்தி, தம்பி தீபக் பண்ணி சொன்னேன், அதேன் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்து மதுவுக்கு அடிமையாகிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்ட்டு நல்ல விதத்தில் சொல்லி கொண்டு வந்து ஒரு நல்ல பையன். அந்த பையன் ஆயுதம் எடுத்து சரி நான் சொல்லவில்லை, ஆனால் அந்த பையனுக்கு அந்த பகுதியில் நடந்த சிக்கல்கள். சரியா? இதை வேற மாறுதட்டிக்கிறீங்க நீங்கள். உங்களை போன்ற ஆட்கள்னால தானே என்ன அப்பாவி அந்த சமூகத்தில் எத்தனையோ பேர் வந்து நல்லா மற்ற சமூகங்களோட இணக்கமாக பழகணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒதுங்கி தனியாக போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுனே. இந்த காலங்கள் வந்து முன்னே இருந்துச்சு. என்ன, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக வந்து இந்த பெரும்பான்மை இதெல்லாம் கிடையாது. நல்ல ஒற்றுமைக்கு போச்சு, நல்ல இணக்கத்துக்கான வேலை வந்துச்சு, 2 பேரோட நிகழ்வுலையும் கலந்துக்கிறக்கூடிய சூழலாம் உருவாச்சு. உங்களை போன்ற ஒரு சில சாதி வெறியர்கள் வந்து நீங்கள் அவர்களை சாதி வெறியன்னு சொல்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு வலிக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த 2 சமூகத்தையும் வந்து இணக்கத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சோமே, கடைசியில் வந்து இப்படி வந்து உடைச்சிட்டாங்களே அப்படின்னு. ஆண்டவன் இருக்கானா இல்லையான்னு தெரில. இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களை போன்ற ஆட்கள் வந்து கேட்கும். சரிங்களா? கேட்பேன். இப்போ தான் இந்த சமூகங்கள் வந்து நல்ல இணக்கமாக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட இந்த 6 மாதத்துக்குள்ள எத்தனை படுகொலை, எத்தனை தாக்குதல், இதெல்லாம் என்ன வேற சமூகமா? குறிப்பிட்டு உங்கள் சமூகம் தான். ஏன் கண்டிக்கல? அப்போ இதில் உங்களுக்கு பெருமையாக இருக்குது. எவனோ தானே வெட்டுப்பட்டு சாகுறியான்,
நம்மளால் ஒருத்தர் வெட்டிட்டேன் அப்படின்னு பெருமை. உங்கள் வீட்டில் யாராவது இழந்தாத்தேன் என்ன, உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பியோ மாமி மச்சினனோ இறந்தாத்தான் அதோட வழி தெரியும். சரிங்களா? எவன் குடும்பத்துலையும் தாலி இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். சரியா? அதாவது இருக்கக்கூட எந்த சமூகமாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது. ஏதோ கோவம் வருதா வைக்குதா அடிதடியா கடந்து போகலாம். ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறானா அவன் எந்த அளவுக்கு மிருகத்தன்மையான ஆளாக இருப்பான். இதை கண்டிக்கிறதுக்கு உங்களை போன்ற ஆட்களுக்கு இந்த ஞானம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் சும்மா உக்காந்துக்கிட்டு எதாலையாவது உக்காந்துக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு அந்த இளைஞர்கள் வன்முறையை தூண்டுற வேலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாண்டியர் பிரச்சனை கூட யாருங்க உருவாக்கணும்? முதல்ல இந்த பிரச்சனை முன்னாடி இவ்வளோ பெருசாக போச்சா? இல்லை இந்த பாண்டியர் பிரச்சனைக்கு நீ பாண்டியனா நான் பாண்டியனா நம்ம ரெண்டு கிரீடத்தை கொண்டு தலையில் யார் கொண்டா வச்சுட்டாங்களா? இப்போ நாங்களே பாண்டியரோ இல்லை நீங்களே பாண்டியரோ? இப்போ யார் தலையில் கொண்டாந்து கிரீடம் வச்சுட்டாங்க? யார் தரையும் கிரீடம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி இந்த சமூகத்தில் சிக்கலை உருவாக்குனது யார்? நாங்களா 10 கேள்வின்னு வந்தோம், 20 கேள்வின்னு வந்தோம். இல்லை மரவர்களுக்கு உளச்சூடு இருந்துச்சு நாங்கள் ஆரம்பித்தோமா? அப்போ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இனிச்சிச்சு என்ன? அதற்கு நாங்கள் பதில் கொடுத்தா உங்களுக்கு கசக்குது. கரியாலமல்லருக்கு கொலை மிரட்டல் விடுறீங்க. வெட்டும் பெருமாள் பாண்டியன் படையில் உங்கள் கொண்டையங்கோட்டை மரவர் இருந்ததுக்கான சான்றை காட்டுன்னு அவர் கேட்டார். நீங்கள் காட்டிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டு ஏன் அவருக்கு இந்த தூரம் மிரட்டல்? அதனால் நிறைய விஷயங்கள் பேசலாம். அது நம்ம பேசி இங்கே ஒன்றத்தை போகிற கிடையாது. ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் சிந்திக்கணும். நல்லா யோசிங்க. உங்களை பல வழக்குகளில் இழுத்து விட்டுட்டு உங்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்க தான் முன்னேறுறாங்க, அவங்க தான் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்க பாதுகாப்பான வாகனத்தில் போகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சாதின்ற ஒரு விஷயத்தினால உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இப்படி தான் இருந்தாரா? இல்லை அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே இப்படி தான் அருவா தூக்கிட்டு தெரிஞ்சாங்களா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணிட்டு தெரியுங்க என்ன? உங்களை போன்ற ஆட்களால் தான் அவருக்கு அசிங்கமாக இருக்குது. அப்போ தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் இந்த சௌத்ரி போன்ற ஆட்கள்லாம் நாங்கள் எங்கள் ஐயா பெருமை பேசுகிறோம் நீங்கள் சொல்லிக்கிட்டு சரியா அவரை அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. அவர் பேரை உச்சரியோடு உங்களுக்குலாம் தகுதி இல்லை. ஏன்னா இதே தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லா சமூகத்தையும் அரவணைத்த ஒப்பற்ற தலைவர், சரிங்களா, வேறுபாடுகளற்ற தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரோட கொள்கையை நீங்கள் பின்பற்றணும். அதை விட்டு வன்மமாக பொதுத்தலங்களை பதிவுன்றது, ஒரு தலைவரை கொச்சப்படுத்தி பேசுறது. அதனால் இது நீங்கள் அவரை நேசிக்கிறதுக்கான இல்லை, அவரோட அடையாளத்தில் உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. சரியா? அதனால் உங்களை போன்ற ஆட்கள்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்சுடுறேன். அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். தயவு செஞ்சு உங்கள் சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய அண்ணன்மார்களுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா? அதை விட்டு இன்னும் உங்கள் சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்கள் சமூகத்தை சரியான முறையில் வழி நடத்தணும் அப்படின்றக்காண்டி உங்கள் சமூகத்தில் யார் ஆயுதம் எடுன்னு சொன்னாலும் அவங்கள ஆதரிக்கிறத என்னைக்கு நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இன்னும் பிற சமூக மத்தியில் நல்ல பேர் உண்டாக்க முடியும். இன்னைக்கு உங்கள் சமூகம் மற்ற சமூகம் பார்வை பார்த்துக்கிறதுல ஒரு கொலகார சமூகமாக ஆக்கப்பட்டு இருக்குது. இது நமக்கு பெருமையா அசிங்கமா? சிந்திங்க. ஏதோ ஒரு நண்பன்ற அடிப்படையில் அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே வன்முறையோ ஒருத்தனை ஒடுக்குற இல்லையோ, ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒடுக்குமுறை சந்திச்சிருக்கு. பிரிட்டிஷ்கார காலகட்டங்களில் உங்களுக்கு இல்லாத ஒடுக்குமுறையா? இதே வேறு சமூகத்துக்கு இல்லாத ஒடுக்குமுறையா? நீங்கள் பட்ட அந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு அரசியல் முன்னேறிக்கீங்க. அப்போ ஒரு சமூகம் அது உங்களை மாதிரியே கஷ்டப்பட்ட சமூகம் இன்னைக்கு மேலே முன்னேறன்னு நினைக்கும் போது அந்த சமூகத்தை நீங்கள் அதே வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த புத்தி இருக்குது. இதை சிந்திக்கணும் அப்படின்றதான் இந்த காணொலி வயலாக சொல்கிறேன். அதனால் டாக்டர் கிருஷ்ணசாமியோ மற்றவங்களும் இங்கே சாதி வெறின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல சாதி வெறி இல்லைன்னு மற்ற சமூக மத்தியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள சாதி வெறின்னு நீங்கள் பேசிக்கங்க. அதனால் தேவையில்லாமல் இந்த ஒவ்வொரு பக்கத்துலேயும் தேவையில்லாமல் வெட்டியாக மாறுதட்டிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அதனால் இது தேவையில்லாமல் இரு சமூகங்களுக்கிடையே பிரச்சனை உருவாக்குற வேலையை தான் உங்களை போன்ற ஆட்கள்லாம் பார்க்குறீங்க. அதனால் உங்களை போன்ற ஆட்களால் தான் உங்கள் சமூகத்தில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தோற்கடிக்கப்படுறாங்க, நிறையா அரசியலில் பின்னாடி ஏற்படுத்துகிறாங்க. அதனால் சிந்திச்சு இனிமேல் அது செயல்படுங்கன்ற இதன் வாயிலாக கேட்டுக்கிட்டு மருதநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரோட வேலை சமுதாயம் சுய சாதி பற்றியும் பிற சாதி நட்பையும் சொல்லி மீனவர்த்த காலில் சந்திக்கிறேன். நன்றி.